வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அறியாமல் செய்த பாவங்கள், ஆண்டவரே செய்த பாவங்கள், ஆண்டவரே ஒரு காரியத்திலிருந்து கர்த்தாவே இந்த நாட்களில் பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் அப்பா நீர் ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே என்னென்ன பாவத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே எங்க சபை மக்கள், ஆண்டவரே கிளை சபை மக்கள், ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட பாவத்தில் ஆண்டவரே சிக்கி கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே பாவம் என்று தெரிந்து ஆண்டவரே அதில் சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திருந்த கால நேரத்தில் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாவம்னே அறியாமல் ஆண்டவரே யாரோ செய்தல் தூண்டுதலினால ஆண்டவரே செய்த காரியங்கள் இருந்து ஆண்டவரே மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆழமா இன்னும் அதிகமாக அந்த பாவத்துக்குள்ள ஆண்டவரே சிக்கி கொள்ளாதபடிக்கு மாட்டி கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே யார் யார் எப்படிப்பட்ட ஆண்டவரே பாவத்தில் ஆண்டவரே இந்த நாளில் சிக்கி கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து மீள முடியாமல் பாவத்திலிருந்து ஆண்டவரே வெளியே வர முடியாமல் ஆண்டவரே யார் யார் என்னென்ன பாவத்தில் இருக்காங்களோ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் நீங்கள் இந்த கால நேரத்தில் விடுதலையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாவத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஒரு விசை அப்பா என்ன பாவத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சிக்கி கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே தெரிந்து வருவதில் ஆண்டவரே பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஒரு விசை தயவாய் மன்னித்துருங்கப்பா. ஆண்டவரே அந்த பாவத்தில் ஆண்டவரை கொண்டிருக்கிற ஒரு விசை கத்த தயவாய் ஒரு விசை இறங்கி ஆண்டவரே அந்த பாவத்தை மன்னித்து அப்பா அதுக்குள்ள இன்னும் ஆழமாய் மாட்டிக்கொள்ளாமல் ஆண்டவரே கர்த்தர் நீங்க இப்பொழுதே மீட்டெடுத்து ஆண்டவரே நீர் ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரோ செய்த தூண்டுதலினால் அறியாமல் ஆண்டவரே இந்த பாவத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரோ ஒருவர் செய்த தூண்டுதலினால யாரோ ஒருவர் காட்டின ஆசையினால ஆண்டவரே அந்த செய்த பாவத்தை கர்த்தர் நீங்க தயவாய் ஒரு விசை இறங்கி அப்பா நீர் எங்களுக்கு மனம் இறங்கி நீர் மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தர் நீங்க விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தானாய் சிக்கி கொண்ட பாவத்திலிருந்து கர்த்தர் கால நேரத்தில் விடுதலையாக்குங்க. அறியாமல் செய்த ஆண்டவரே அறியாமல் போய் சிக்கி கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கால நேரத்தில் அப்பா நீர் தயவாய் ஒரு விசை ஆண்டவரே எங்களுக்காக நீர் இருங்கங்கப்பா. ஆண்டவரே பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே சிக்கி கொண்ட பிறகு ஆண்டவரே அது தெரியாமல் இருக்கிற சிக்கி கொண்ட பிறகும் அதில் தெரியாமல் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே கர்த்தர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு விசை நீர் மனம் இருங்குங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒரு விசை மனம் இருங்குங்கப்பா. ஆண்டவரே அப்படிப்படுகிற ஆண்டவரே பாவத்துக்குள்ளேயே இருக்கிற பாவத்துக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்ட அப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற சாமி. ஆண்டவரே எப்பேற்பட்ட பாவ காரியமா இருந்தாலும் ஆண்டவரே அதுல இருந்து கர்த்தருங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்கிடுங்க. அதுல இன்னும் அதிகமாய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, ஆழமாய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே அதுக்குள்ள சிக்கி கொள்ளாம விட்டு வெளியே வர முடியாத அளவு ஆக்கிவிடக் கூடாது சாமி. அதுக்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் அப்பா இந்த கால நேரத்தில் நீர் விடுதலை ஆக்கி ஆண்டவரே மீண்டும் அந்த பாவத்தில் போய் சிக்கி கொள்ளாம மீண்டும் அந்த பாவத்தில் போய் ஆண்டவரே மாட்டிக்கொள்ளாமல் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் கிருபையாய் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. முழுகி போவதில்லை, போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே. இன்று மகிழுடன் நடனமாடுவேன், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று
மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனம் ஆடுவேன். மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனம் ஆடுவேன். உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய், உமது பார்வையிலே விலையேற பெற்றவனாய், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனம் ஆடுவேன். மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழுடன் நடனம் ஆடுவேன். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் மீது ஆண்டவரே எவ்வளவு வெளியேற பெற்றவர்களாய் ஆண்டவரே என்றதை பார்க்கிறீர். ஆண்டவரே நீர் எங்களை எவ்வளவு மதிப்பிற்குரியவர்களாய் பார்க்கிறீர் என்பதை ஆண்டவரே அறியாமல் ஆண்டவரே உலகத்து பின்னாடி ஆண்டவரே உலகத்து காரியங்கள் பின்னாடியோ பணத்திற்கு பின்னாடியோ ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நீர் மீட்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எப்படிப்பட்ட மதிப்புக்குள்ளாக வைத்திருக்கிறீர், எப்படிப்பட்ட விலையேற பெற்ற இடத்துல வைத்திருக்கிறீர் என்பதை கூட ஆண்டவரே அறியாதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த கால நேரத்தில் மீட்க
ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் கிளை சபை மக்கள் எங்கள் சபை ஆண்டவரே எதையும் நீங்கள் கைவிடாமல் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்பேற்பட்ட ஆண்டவரே தண்ணீரை நாங்கள் கடக்கும் போது ஆண்டவரே எப்பேற்பட்ட ஆண்டவரே பிரச்சனையும் போராட்டத்தையும் நாங்கள் சந்திக்கும் போது பாடுகளையும் நிந்தைகளையும் நாங்கள் மேற்கொள்ளும் போது ஆண்டவரே எங்களை ஒரு நாள் கைவிடாமல் எங்கள் சபையை கைவிட்டுறாதீங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபை மக்களை கைவிட்டுறாதீங்கப்பா. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் வேதாளர்கள் ஆண்டவரே புதுதாக வருகிற மக்கள் ஆண்டவரே எந்த பிள்ளைகளுக்கான மக்கள் எந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் எந்த சூழ்நிலையிலும் அப்பா நீர் கைவிட்டுறாதீங்க சாமி. ஆண்டவரே கைவிட்டுறாதீங்கப்பா. ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் ஆண்டவரே அலை போன்ற பிரச்சனைகளையும் சூறாவளி போன்ற பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது போராட்டங்களை மேற்கொள்ளும் போது சோதனைகளை ஆண்டவரை சந்திக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலகாமல் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் போராட்டமும் நிந்தையும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சாதாரணமாக இருக்கும் சாமி. ஆண்டவரே எப்பேற்பட்ட காரியத்தை ஆண்டவரே தண்ணீரையும் நாங்கள் கடந்து விடுவோம், அக்கினியையும் நாங்கள் நடந்து விடுவோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் சாக்கிரமாய் மாற்றிக்கொள்ள கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை கைவிடாதீங்கப்பா. ஆண்டவரே எந்த பிரச்சனைகள் எங்களை கைவிடாதீங்கப்பா. எப்படிப்பட்ட போராட்டங்களை எங்களை கைவிட்டுறாதீங்க சாமி. ஆண்டவரே ஒரு நாள் எங்களை விட்டு நீர் விலகி விடாமல் ஆண்டவரே ஒரு நாள் எங்களை விட்டு ஆண்டவரே எங்களை நீர் கைவிட்டு விடாமல் கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் சபை மக்களோடு கூட இருந்து எங்கள் சபையோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானார்கள் ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகிடக்கூடாது, எங்கள் சபையை விட்டு விலகிடக்கூடாது, சபை மக்களை விட்டு விலகிடக்கூடாது. ஆண்டவரே நீ உம்முடைய கரத்தை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களாக லகுவாய் சந்திக்க கத்திருந்த கால நேரத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடிச்சு நடங்கப்பா. ஆண்டவரே எல்லா நேரத்திலும் ஆண்டவரே ஒரு நாள் நாங்கள் உங்கள் கையை விட்டுறக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஒரு நாள் உம்முடைய கரத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இராதபடிக்கு ஆண்டவரே ஒரு நாள் நாங்களும் உம்முடைய கரத்தை விட்டுவிடக்கூடாது, நீங்களும் எங்களை விட்டு விலகி விடக்கூடாது சாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட காரியத்தினால கர்த்தர் நீங்க இந்த காலத்தில் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவரை மேற்கொள்ளும் போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது பாடுகளை மேற்கொள்ளும் போது உபத்திரவங்களை சந்திக்கும் போது கண்ணீரில் இருக்கும் போது ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் வச்சு லகுவாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் எந்த ஆபத்தும் நமக்கு வராது. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் எந்த ஆபத்தும் வராது. ஆபத்து இல்லாமல் இருந்துட்டால் மட்டும் போதாது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. ஆபத்தும் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. அப்போ ஆசீர்வாதமும் இருக்கும், ஆபத்து இல்லாமலும் இருக்கும். ஆசீர்வாதமும் இருக்கணும், ஆபத்து இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் தான் ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. அது அந்த காலிலக்கத்தில் நமக்கு சொல்கிறது. ஒருவேளை ஆபத்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லைனாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை.
ஆபத்து இல்லை. ஆனால் என்ன இருக்குது, மறுபக்கம் என்ன இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அப்படின்னா ஆசீர்வாதமும் இருக்கணும், ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும். ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும், ஆசீர்வாதமும் இருக்கணும். அப்போ ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் ஆசீர்வாதமும் இருக்கும், ஆபத்தும் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருக்கிறார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உடைய தகப்பனுடைய தேவன், பயப்பட வேண்டாம், ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு வருவேன்றார். நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு வருவேன்னு சொல்கிறார். இப்போ எகிப்துக்கு போன போது கர்த்தர் எப்படி வைக்கிறார் அவங்கள, 47ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 47ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6வது வசனம், 5வது வசனமும் 6வது வசனமும் பாருங்கள். 47:5-6. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உம்மிடத்திலே வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்தில் உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் குடியேறும்படி செய்கின்றான். ஆனால் இவங்களை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் 46 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, 46 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோசே நாட்டில் குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்றால், மேய்ப்பர்கள் எல்லாரும் அப்படின்னா அருவருப்பை என்ன செய்யணும், எங்கேயாவது ஓரம் தூக்கி போட்டுடணும், எங்கேயாவது ஓரமாக வைக்கணும். ஆனால் பார்வன் சொல்கிறாரு, நல்ல தேசத்தில் என்ன பண்ணு, இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு இடத்துல நல்ல ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் வைப்பான்னார். ஆனால் பார்வன் இந்த எகிப்துக்கு வந்திருக்கிற யோசேயான யாக்கோப்புக்கும் யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்து தான் வர வேண்டும், ஆபத்து தான் வரணும், ஆபத்து தான் அதிகமாக இருக்கணும். அந்த ஆபத்து வரலை. ஆனால் என்ன இல்லை, ஏதோ சரி ஆபத்து இல்லை, பரவாயில்ல, எங்கொன்று ஓரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறா, எகிப்து தேசத்திலே ஒரு நல்ல இடத்துல என்ன பண்ணு, அவங்கள குடியேற பண்ணுங்கன்றா. என்ன காரணம், ஆண்டவர் யாக்கோபோடு கூட என்ன செய்கிறா, இருக்கிறா. இந்த யாக்கோபு மரித்த பிறகு நடக்கிற சம்பவத்தை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு போனார்கள். யாவரும் எல்லாம் அடக்கம் பண்ணிட்டு திரும்புகையில் தங்கள் தகப்பன், தன்னுடைய தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர்கள் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆனப்ப எப்போ பயப்படுறாங்க இவங்க, யாக்கோபு மரித்த பிறகு பயப்படுறாங்க, யாக்கோபு மரித்த பிறகு பயப்படுறாங்க. அப்போ எப்போ ஆபத்து வரும், ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லை, ஆண்டவர் நம்மளோட கூட இல்லை, இல்லை ஆண்டவர் இருக்கிறவர்களோடு கூட நம்ம இல்லை, இல்லை ஆண்டவர் யாரோட கூட இருக்கிறாரோ அவர்கள் நம்மளோடு கூட இல்லை அப்படின்னா நம்ம ஆபத்து வருவதற்கு என்ன இருக்குதுன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்போ ஆபத்து வரும்,
ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் நமக்கு ஆபத்து வராது, ஆசீர்வாதமும் இருக்கும், ஆபத்தும் வராது இல்லையா? இது நமக்கு மட்டுமல்ல, நம்ம கூட இருக்கிறவர்கள், நம்மோட கூட இருக்கிறவர்கள், ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் நமக்கு மட்டுமில்லை, நம்ம கூட இருக்கிறவர்களுக்கும் ஆபத்தும் வராது, ஆசீர்வாதமும் இல்லாமல் போகாது. இப்போ யாரோட கூட ஆண்டவர் இருந்தார்? யாக்கோபோடு கூட தான் ஆண்டவர் இருந்தார் இல்லையா? யாரோடு கூட ஆண்டவர் இருந்தார்? யாக்கோபோடு ஆண்டவர் இருந்தார். அவங்க பிள்ளைங்களோட ஆண்டவர் இருந்தார்னு சொல்லப்படலை. அவனுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் இருந்தார். மற்ற 11 பேரோடு கூட ஆண்டவர் இருந்தார். என்ன செய்யலை? சொல்லப்படலை. கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். ஆண்டவர் சொல்லும்போதே சொன்னப்போ உன் கூட என்ன செய்வேன்? உங்கள் கூட இருப்பேன்னு சொல்லலை, உன்னோட என்ன செய்வேன்? நான் இருப்பேன், எகிப்துக்கு கொண்டு போவேன், இன்னும் பத்திரமா திரும்ப கொண்டு வருவேன்ப்பா, நான் உங்க கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ யாக்கோபோடு தான் தேவன் இருக்கிறார். அப்போ யாக்கோபோடு தேவன் இருக்கும்போது யாக்கோபு எகிப்துக்கு போனால் எகிப்தியர்கள் எல்லாரும் மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவங்க. அந்த அருவருப்பானவங்களை அகற்றி விடலை, ஆனால் ஆசீர்வாதமாக வைக்கிறான். அருவருப்பானவர்களை அகற்றணும் இல்லையா? அருவருப்பானவர்களை என்ன செய்யணும்? அகற்றி போடணும், அதுதான் இயல்பு. ஆனால் அருவருப்பானவர்களை அகற்றி போடலை. எப்படி வைக்கிறார்? ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆனால் ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. அப்போ ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. இதை ரெண்டும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். இது முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி என்ன? ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்கள் நம்மளோடு கூட இருந்துட்டா அதே ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் நமக்கு என்ன இல்லை? ஆபத்து இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. அப்போ ஆசீர்வாதமும் இருக்கும், ஆண்டவர் ஆபத்து நமக்கு என்ன செய்யாது? ஒரு ஆபத்தும் நமக்கு இருக்காது. ஒரு ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. ஆனால் ரெண்டாவது பகுதி என்ன? இதோடு நம்ம நிறுத்திட்டோம்னா பெருசல்ல. மற்றபடி என்ன? ஆண்டவர் யாரோட கூட இருக்கிறாரோ அவர்கள் நம்மளோட கூட இருந்தால் ஒன்று ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், இல்லை ஆண்டவர் யாரோட கூட இருக்கிறாரோ அவங்க நம்ம கூட இருக்கணும். ஒன்று என்ன செய்யணும்? இப்போ 11 பேரோட ஆண்டவர் இல்லை இல்லையா? 11 பேரோட ஆண்டவர் இல்லை, ஆனால் யாரோட இருக்கிறார்? யாக்கோபோடு இருக்கிறார். அப்போ யாக்கோப்புக்கும் ஆசீர்வாதம் இருக்குது, யாக்கோபு கூட இருக்க அந்த பிள்ளைகளுக்கும் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்கணும், நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணும்னா அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களை தேவன் எப்படி தான் வைப்பார்? நல்லா வைப்பார். ஆபத்து இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. இது முதல் பகுதி யாக்கோபு இல்லையா? அவரோடு கூட இருக்க அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. ஆசீர்வாதமாகவும் இருக்கிறாங்க, ஆபத்து இல்லாமலும் இருக்கிறாங்க. யாரு? யாக்கோபு. ரெண்டாவது யோசேப்பு எப்படி இருக்கிறாரு அப்படின்னா ஆண்டவர் யோசேப்போட கூட இருந்தார் என்று சொல்லி 39ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலையும் முதல் பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் 40ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலும் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? என்னது? கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். 39 கடைசியிலையும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இப்போ ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதுனால இவனோடு கூட எத்தனையோ அடிமைகளை வாங்கிட்டு போகிறான் போத்திபார். ஆனால் அவங்கெல்லாம் யாராக இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதமாக இருக்கிறான். அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் இவன் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதமாக இருக்கிறான் இல்லையா? அவன் சொல்கிறான், என் கையில் அவங்க கொடுக்காத பொருள் ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? என் கையில் கொடுத்துருக்குறாங்க, எல்லாவற்றையும் என் கையில் கொடுத்துருக்குறான். அப்படி தான் யோசேப்பு சொல்கிறார். என்னது? உன்னை தவிர இந்த வீட்டில் என் கையில் ஒப்பு கொடுக்காத ஒரு பொருளுமே கிடையாது, எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இதோ வீட்டிலே யாவற்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும்
என் கையில் ஒப்புவிச்சிருக்கிறார். நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணி என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ எத்தனையோ பேர் இவனோட அடிமையாக இருக்கிறாங்க. அப்படி அடிமையாக இருக்கிற மற்றவங்களாம் யாராக இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு எப்படி இருக்கிறாரு? ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்போ யோசேப்புக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. யோசேப்புக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. அப்போ ஆசீர்வாதமாகவும் இருக்கிறாரு, ஆபத்து இல்லாமலும் இருக்கிறார். அப்போ ஆபத்து இல்லாமலும் இருக்கணும், ஆசீர்வாதமாகவும் இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். இப்போ இது முதல் பகுதி யோசேப்புக்கு என்னது? ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை, இல்லையா? ரெண்டாவது பகுதி யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவர் எகிப்தில் தோன்றினான். அப்போ எகிப்து யோசேப்பை அறியாத ஒருத்தன் வேண்டும் போது தான் அந்த ஜனத்துக்கு என்னவே ஆரம்பிக்குது? ஆபத்தே ஆரம்பிக்குது, உபத்திரவங்களே ஆரம்பிக்குது. அப்போ யோசேப்பு இருக்கிற வரைக்கும் யோசேப்புக்கும் ஆசீர்வாதம், யோசேப்போட கூட யார் இருந்தாங்களோ அவர்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது, இல்லையா? அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. யாக்கோபை சொன்ன, யாக்கோபோட ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இருக்கிறார். அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இருக்கிறார். என்னைக்கு யாக்கோபு மறிச்சாரோ அன்னைக்கு என்ன வருது? ஆசீர்வாதமும் இல்லை, ஆபத்தும் வரும் என்று பயப்படுறாங்க. ஒரு பெரிய பயம் என்ன செய்து அவர்களுக்கு இருக்குது, இல்லையா? இதை ஈசாக்குடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாலும் பார்க்க முடியும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு நீங்கள் வரும்போது அந்த ஏசா சொல்கிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நம்முடைய தகப்பன் மரணம் அடையும் நாட்கள் வரும், இல்லையா? நம்முடைய தகப்பன் மரணம் அடையும் நாட்கள் வரும்போது என்ன செய்வேன்? நிச்சயமாக உன்னை என்ன பண்ணிடுவேன்? உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு யார் சொல்ல முடியுது? ஏசா என்ன செய்கிறார்? தனக்குள்ளே சொல்லிக்கொள்றதை ரெபேக்காள் அறிந்து கொண்டான் பைபிள் சொல்லுது, இல்லையா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு, உன்னுடைய தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது தன் சகோதரன், என் சகோதரனை யாக்கோபை என்ன செஞ்சிருவேன்? கொன்னு போடுவேன்னு சொல்கிறார். யாக்கோபை என்ன செய்வேன் அப்படின்னா, ஏன் இப்போ ஈசாக்கு எப்படி இல்லை? ஏற்கனவே கண்ணு தெரியாது, ஏற்கனவே கண்ணு தெரியாத ஒரு தகப்பன் கூட இருக்கிறார். கண்ணு தெரிஞ்சால் கூட வந்து தடுக்கலான்னு சொல்லலாம். கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாதால் என்ன செய்ய போகிறாரு? ஆனால் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு ஈசாக்கு கிட்ட, நான் உன்னுடைய கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்தில் இரு, நான் உன்னுடைய கூட என்ன செய்வேன்? இன்னுடனே கூட என்ன செய்வேன்? இருப்பேன். அப்போ ஈசாக்கோட யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அப்போ தேவன் இருக்கிற வரைக்கும் யாக்கோபுக்கு என்ன கிடையாது? ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. யாக்கோபு ஈசாக்கை பார்க்குறோம், யாக்கோபை பார்க்குறோம், யோசேப்பை பார்க்குறோம், இல்லையா? இந்த 3 தலைமுறை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்களுக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை, இல்லையா? இது ஒரு பகுதி அவங்களுக்கு. மறுபகுதி என்ன? அவங்களோட கூட யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்துட்டார்னா நமக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. ரெண்டாவது என்ன? நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ, நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ, அது குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை சபையை சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம். அப்போ நம்மளோடு கூட அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. அப்போ ஆபத்து இல்லாமலும் இருக்கணும், ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்கணும். ஏதோ ஆசீர்வாதம் இல்லை, ஆபத்து இருக்குது அப்படின்னாலும் ஆபத்து, ஆபத்து இல்லை ஆனால் ஆசீர்வாதமும் இல்லைனாலும் ஆபத்து. அப்போ ஆபத்தும் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நடக்கணும்னா ஆண்டவர் நம்மளோடு கூட என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் தான் இது ரெண்டுமே என்ன செய்யும்? நடக்கும். இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு நடக்கலைன்னா ஆண்டவர் அவங்களோடு கூட என்ன செய்யலை? இல்லை. ரெண்டாவது என்ன சொல்லலாம்? ஆண்டவர் இருக்கிறவர்களோடு கூட நம்ம இல்லை. ஒன்று, என் கூட ஆண்டவர் இல்லைன்னா எனக்கு ஆபத்தும் வரும், ஆசீர்வாதமும் இருக்காது. ரெண்டாவது என்ன? என் கூட யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆபத்தும் இருக்கும், ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்கும். அப்போ ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் தான் ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்கும்.
ஆண்டவர் நம்மளோடு இருந்துட்டா நம்ம கூட இருக்கிறவர்களுக்கு ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் பவுல் ஒரே ஒரு ஆள் நிமித்தமாக என்ன செய்கிறாரு, உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்கிறார், தயவு காட்டுகிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றது என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். எங்கே போகிறாங்க, அந்த கப்பல் ஏறி போகிறாங்க. பயங்கரமான காற்று, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முட்டுமனை போயிடுச்சு, அற்று போயிடுச்சு. 9ஆம் வசனம் 10ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா 27, 9, 10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார் பாருங்க. பவுல் சொல்லுவார், என் நிமித்தமாக என்ன செய்கிறார், உங்களுக்கு தயவு காட்டுகிறார். என் நிமித்தம் உங்களுக்கு என்ன செய்வார், தயவு காட்டுகிறார். பிழைப்போம் நம்பிக்கை. 10 நாள் ஆச்சு சாப்பிட்டு, சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. நேற்று இரவு தேவ தூதன் என் சொப்பனத்தில் தோன்றி என்ன சொன்னார், பவுலே பயப்படாத, உன் நிமித்தம் அந்த கப்பலில் எல்லாருக்கும் என்ன செய்கிறேன், நான் தயவு காட்டுறேன், நீங்கள் எங்கே போய் சேருவீங்க, நீ ரோமா பட்டணத்தை போய் சேருவேன்னு சொல்லி என்ன செய்கிறா, நீ கை வச்ச இடத்துல பாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரும் தேவன் உனக்கு என்ன செய்கிறார், தயவு பண்ணுறான்டார். புறமெல்லாம் பூரா கைதிகள், எல்லாருமே குற்றம் செய்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபராக இருந்தால் கூட என்ன செய்கிறா, நீ இந்த கப்பலில் இருக்கிறதுனால இந்த கப்பலில் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன், நான் தயவு காட்டுறேன், அவங்களுக்கு அழிவு வராமல் என்ன செய்கிறேன், காப்பாற்றுறேன். சில பொருட்கள் சேதம் வருமே தவிர என்ன சேதம் வராது, உயிர் சேதம் வராதுன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்கிறார், அந்த தேவதூதன் நேற்று இரவு எனக்கு சொப்பனத்தில் தோண்டி சொன்னார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறத என்ன செய்ய முடியுது, அப்போ நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தால் நமக்கும் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறவங்க ஒன்று நம்ம கூட இருக்கணும், இல்லை ஆண்டவர் இருக்கிறவங்க கூடயாவது நம்ம இருக்கணும். ஒன்று நம்மளோடையாவது என்ன செய்யணும், ஆண்டவர் இருக்கணும். இல்லை ஆண்டவர் யாரோட இருக்கிறாரோ அவங்களோடாவது நம்ம இருந்துட்டோன்னா ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. இப்போ ஆண்டவர் யாரோட கூட இருப்பார், ஆண்டவர் யாரோட கூட இருப்பா. ஏன்னா இப்போ இந்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, யாக்கோபுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. ஒன்றுலேருந்து வாசிக்கலாம். யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, யாரோட கூட ஆண்டவர் இருப்பார். வாசிக்கலாம். ஒன்றுலேருந்து, இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு எந்த நேரத்தில் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா 45 கடைசி வாசி, 45 கடைசி பாரு, 27லேருந்து அவர்கள் யோசேப்பு வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது, அந்த வெறும் வண்டியை மட்டும் அனுப்பலை, அந்த வண்டியில் என்ன அனுப்புகிறா, 23ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்து தேசத்தினுடைய உச்சிதமான பதார்த்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். சும்மா வண்டி மட்டும் அனுப்பிடல, உச்சிதமான பதார்த்தங்கள். எத்தனை மேலே, 10 கழுதைக்கு மேலே. இன்றைக்கி மேலே சொன்னால் 10 காரில் அனுப்புகிறாரு, ஏகப்பட்ட வண்டி அனுப்பியிருக்கிறார். நீ எந்த வண்டியில் என்ன செய்யணும், ஏறி சீக்கிரமாக என்கிட்ட வாங்க. மகனை பார்த்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகிப்போச்சு. யாரை பார்த்து, பையனை பார்த்து 13 வருஷம் ஆகிப்போச்சு. பையன் செத்து போயிட்டான்னு நினச்சினுக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் உயிரோடு கூட இருக்கிறான்னு தெரிஞ்சு இப்போ வண்டியெல்லாம் அனுப்பிட்டுறார். அப்படின்னா நேராக ரெடிப்பாக எங்கே ஓடினோம், அப்படி பஸ்ஸை வண்டி காரில் ஏறி நேராக மகன்கிட்ட போயிருக்கணும். அவர் சொல்கிறாரு, இல்லை அடுத்தவன் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், எனக்கு தோன்றுகிறதை நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரமே செய்வேன் என்ற சிந்தை உள்ளவர்களோடு கூட தான் கர்த்தர் இருப்பார். யாரோடு கூட ஆண்டவர் இருப்பார், அடுத்தவங்க சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தோன்றுகிறபடியும் நான் செய்ய மாட்டேன், ரெண்டையும் தள்ளிட்டு தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி. இப்போ தான் 46, இப்போ 46 படிங்க பார்க்கலாம். இப்போ 46 படிங்க பார்க்கலாம். 46, 1, 2, 3. தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே கூப்பிட்டார். அவன் இது அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன்,
நான் உடைய தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான் உன்னுடனே கூட என்ன அடுத்த வசனம் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட எங்கே வருவேன், எகிப்துக்கு வருவேன். அப்போ நேராக வண்டி ஏறி போயிட்டு தான் என்ன செய்ய மாட்டார், தனக்கு தோன்றுகிறபடி செய்கிற ஒரு நபரோடு கூட கர்த்தர் இருக்க மாட்டார். ரெண்டாவது என்ன, அடுத்தவங்க சொல்கிறத செய்கிற நபரோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். ரெண்டையும் தள்ளி ஆண்டவர் என்ன சொல்கிறார், இங்கே மட்டும் இல்லை 28ஆம் அதிகாரத்திலும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்க்க முடியும். 28ஆம் அதிகாரத்திலையும் இப்போ ஏசாக சொல்லிட்டார், நீ கிளம்பி போப்பான்னு. ஆனாலும் வேறு தர்ம சங்கத்தை என்ன பண்ணுறார், அப்படியே புறப்பட்டவர் கம்மன் அமைதியாக படுத்துட்டார். ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டார், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திகைச்சு படுக்கும்போது தான் 13ஆவது வசனத்தில் தான் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார், அதுக்கு முன்னாடிக்கிற வசனம் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி தலையை கல்லுக்கு வச்சு எடுத்து படுத்தான். அவன் போகும்போது சூரியன் அஸ்தமித்தது. புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியா அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தில் இதோ வைக்கப்பட்டிருக்கிறது, எட்டியிருக்கிறது. 15 வசனம், நான் உன்னுடனே கூட இருந்து நீ போகிற இடத்த உன்னை காப்பாற்றி இந்த தேசத்தை என்ன செய்வேன், திரும்பி வரைப்படுவேன்டார் இல்லையா. அதாவது 16 அவர் இருக்கிற பெயர்செபாவிலிருந்து ஆரானுக்கு போகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் பைபிள் சொல்கிறது ஒரே ஒரு நாள் தான் செய்ய புறப்பட்டு போய் சாயங்காலம் ஆச்சு கம்முன்னு படுத்துட்டார் இல்லையா. ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வே இல்லை, எங்கேயும் ஸ்டே பண்ணதான் எழுதப்படவே இல்லை. ஏன்னா ஒரு தயக்கத்தோடு நிற்கிறார். எப்படி போகிறது, கர்த்தர் என்ன சொல்ல வரே தெரியலையே, தேவன் என்ன சொல்ல வரே தெரியலையே. கர்த்தர் நான் உங்க கூட இருக்கிற, நீ தைரியமாக புறப்பட்டு போப்பான்னு சொன்ன பிறகு பயப்படி என்னவே கிடையாது. அவர் எங்கேயும் ஸ்டே பண்ணவே கிடையாது. நைட்டு பயணப்பட்டு போயிட்டே இருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன 16ஆம் தான் புறப்பட்டு போகிறார். அங்கே 16ஆமுக்கு போகணும், புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார். ஒரு காரியமே கிடையாது. ஏன், யாக்கோபு ஒன்று என் விருப்பத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன், பட் அடுத்தவங்க சொல்றதை செய்ய மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை, ஆண்டவரே அடுத்தவங்க எனக்கு 1000 சொல்லட்டும், அடுத்தவங்க எனக்கு 1000 சொல்லட்டும். ஸோ எனக்கு பலவிதமான யோசனைகள் தோணட்டும், எனக்கு பலவிதமான திறமைகள் இருக்கட்டும், எனக்கு பலவிதமான அறிவுகள் இருக்கட்டும், அடுத்தவங்க சொல்கிறதும் இருக்கட்டும், எனக்கு தோன்றதும் இருக்கட்டும், நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனுஷனோட கூட தான் தேவன் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்பதை வேதத்தின் ஆதாரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும்னா எனக்கு அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க. ஸோ நமக்கு 1000 எண்ணங்கள் வரும். ரெண்டையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஆண்டவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் கூட இருந்தால் ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. கண்ணுபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணுபடி ஜெபம் பண்ணுமா? தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றே, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும்போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை. இன்னைக்கு ஆபத்தும் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருந்துடக்கூடாது. ஆபத்து இல்லாமல் இருக்கணுன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்பது முக்கியம். ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் ஆபத்தும் நிறைய இருக்குதுனாலும் பிரச்சனை. ஆபத்து இல்லை, ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் இல்லைன்னாலும் பிரச்சனை. இதை ரெண்டையும் தான் கர்த்தர் மாற்ற விரும்புகிற இந்த காலை வேளையில். உனக்கு ஆபத்தும் இருக்கக்கூடாது, நீ ஆசீர்வாதமாக இல்லாமலும் இருந்துடக்கூடாது. நீ ஆசீர்வாதமாகவும் இருக்கணும், ஆபத்து இல்லாமலும் இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஆபத்து இல்லாமல் இருக்கணும். இதை ரெண்டையும் செய்யணும்னா
கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் ஆபத்தும் இருக்காது, ஆசீர்வாதம் இல்லாமலும் இருக்காது. கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நமக்கு 1000 எண்ணங்கள் தோணலாம், அடுத்தவர்கள் 1000 சொல்லலாம். அத்தனையும் தள்ளி விட்டுட்டு ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி தேவ சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்போம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஆசீர்வாதமும் இருக்கும், ஆபத்தும் இருக்காது. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்ப்பா. எங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ எங்களோட நீங்கள் இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் ஆபத்து இல்லாமல் இருக்க முடியும். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் நாங்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும்னா எங்களோட நீங்கள் இருக்கணும்ப்பா. எங்களோட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும், ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் இருந்துட்டா எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதம்னா. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் எங்கள் கூட இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கணும்ப்பா. அது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதம், எங்கள் சபையாருக்கும் ஆசீர்வாதம், நான் இருக்கிற சமுதாயத்தினர்களுக்கு ஆசீர்வாதம்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருக்கணும். நீங்கள் கூட இருந்தால் தான் நாங்கள் ஆபத்து இல்லாமல் வாழ முடியும், ஆசீர்வாதத்தோடு வாழ முடியும். நாங்கள் ஆசீர்வாதமும் இருக்கணும், ஆபத்து இல்லாமல் இருக்கணும். எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. கடந்த நாட்டில் ஒருவேளை எங்களுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சதுனால தான் ஒருவேளை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டீங்கன்னா, அடுத்தவங்க சொல்கிறதையெல்லாம் நாங்கள் அப்படியே கேட்டு நாங்கள் செஞ்சதுனால தான் எங்கள் கூட இல்லாமல் போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை நாங்கள் கேட்காம போயிட்டதுனால தான் எங்களோட இல்லைன்னா எங்களை அர்ப்பணிக்கிறோம், இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறோம். அடுத்தவங்க 1000 சொன்னாலும், எனக்கு 1000 எண்ணங்கள் தோன்றினாலும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத, நீங்கள் என்ன செய்ய வைக்கிறீங்கன்றத உங்கள் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து தேவ சித்தத்தை நான் அறிந்து தேவ சித்தத்தை புரிந்து, அன்றைக்கி மகன் வந்துட்டான், பெரிய சந்தோஷமான செய்தி. ஆனால் யாக்கோப்புக்கு என் பிள்ளை 1000 சொல்லட்டும், அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், எனக்கும் ஆசை இருக்குது பிள்ளைய பார்க்கணும், பிள்ளை நல்லா இருக்க, எப்படி இருப்பான், 13 வருஷம் ஆயிடுச்சு, பெரிய அதிகாரியாக இருக்கிறான், எனக்கும் பிள்ளை பார்க்க ஆசை. ஆனால் எனக்கு 1000 ஆசை இருக்குது, அடுத்தவர்களுக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அடுத்தவங்க ஆசையும் விட்டுட்டு என்னுடைய ஆசையை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி பெயர் சபாவுக்கு போனும்போது தான் ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்பே உன் கூட நான் இருப்பேன், நீ தைரியமாக போ. அந்த யாக்கோப்பு தேவனோடு போனதுனால தான் யாக்கோப்புக்கு ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. யாக்கோப்புக்கு மட்டுமல்ல, யாக்கோப்பின் பிள்ளைகளுக்கும் ஆபத்தும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாமலும் இல்லை. ஆசீர்வாதமாகவும் இருக்கிறாங்க, ஆபத்து இல்லாமலும் இருக்கிறாங்க. பரிசுத்த தேவனுடைய கரத்தில் இந்த வேலையை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இனி ஒரு நாள் ஆண்டவரே, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடி எப்போதும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்க சாமி. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நாங்கள் விலகிடவே கூடாது, எங்களை விட்டு நீங்கள் விலகிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை ஒரு நாள் எங்களை விட்டு நீங்கள் விலகிடக்கூடாது. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கள் கூட நீங்கள் இருக்கணும். நாங்கள் தண்ணிக்குள்ளே நடந்தாலும் நீங்கள் கூட இருக்கணும், அக்கனிக்குள்ளே நடந்தாலும் எங்கள் கூட நீங்கள் இருக்கணும். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் மட்டும் எங்களை விட்டு விலகிடவே கூடாது ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி ஆபத்து இல்லாமலோ ஆசீர்வாதத்தோடும் எங்களை வாழ வைக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் என்ன ஆபத்து, யார் மூலமாக, எந்த மனுஷன் மூலமாக, எந்த வல்லமைகள் மூலமாக, எந்த பலவீனத்தின் மூலமாக எந்த ஆபத்து வர இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆபத்து வர இருந்தாலும் அந்த ஆபத்துகளை எல்லாம் இந்த காலை வேளையில் கர்த்தர் முற்றிலுமாக நீங்கள் நீக்கி போட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய சமூகத்தில் காத்து ஆண்டவரே உட்கார்ந்துருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும், உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் என்ன ஆபத்தோடு கூட இருக்கிறாங்களோ அந்த ஆபத்துகளை எல்லாம் இந்த காலை வேளையில் கர்த்தர் நீர்
முற்றிலுமாக நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆபத்தே இல்லாமல் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ வழிவாசலை திறந்து கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வெளியில் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா ஆபத்தையும் நீக்கி போட்டு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி அவங்களை பார்த்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகட்டும். இந்த நாட்கள் எல்லா விதமான ஆபத்துகளை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி ஆபத்து இல்லாமல் நாங்கள் வாழ ஆசீர்வாதத்தோடு கூட வாழ கர்த்தர் கிருபை செஞ்சு காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ கத்தை ஒப்பு கொடுக்குறோம். காத்து நடத்துங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி மை உயர்த்தங்களை தாழ்த்தி வறுமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதி.